ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் செலிப்ரேட் பண்ண சிம்பிளான ஒரு வரலட்சுமி விரதம் பூஜை தான் விலாகாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டி விலாக், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலையாக வாசலில் ஒரு அழகான கலர் கோலம் போட்டாச்சு. எங்களுக்கு வரலட்சுமி நோம்பு பழக்கம் இல்லை, வீட்டிலலாம் கலசம் வச்சு இது வரைக்கும் பூஜை பண்ணதில்லை. ஆனால் எல்லா வருஷமும் எங்கள் வீட்டில் இருக்க லக்ஷ்மி தேவி சிலையை வச்சு காலையில் பூஜை பண்ணிவிட்டு ப்ளவுஸ் பெட், மஞ்சள், குங்குமம் இதெல்லாமே கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு வரவங்கக்கிட்ட கொடுத்து பிளஸ்ஸிங் வாங்கிப்போம். ஃப்ரைடே மார்னிங்கும் கோலம்லாம் போட்டுட்டு சாமியை அலங்காரம் பண்ண ஆரம்பித்தாச்சு. இது மேரேஜ்க்கு அப்புறம் வர செகண்ட் வரலட்சுமி பூஜை. ஃபர்ஸ்ட் வரலட்சுமி பூஜை என்னால் அந்த அளவுக்கு கிராண்டாக பண்ண முடியல. வீட்டில் சும்மா சாமி கும்பிட்டுட்டு கோவிலில் எடுத்துகிட்டு போய் ப்ளவுஸ் பெட், மஞ்சள், குங்குமம்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நல்லாவே பூஜை பண்ணியிருந்தோம். இதை விட அடுத்த வருஷம் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். சாமியை ரெடி பண்ணி முடிச்சுட்டு காமாட்சி அம்மா விளக்கு கீழே அம்மா மஞ்சள் அரிசி வைப்பாங்க. சரி, அதுதான் அரிசி, மஞ்சள், லைட்டாக பன்னீர் தெளித்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சீக்கிரமாக பூஜை பண்ணிவிட்டு கோவிலுக்கும் போய் எல்லாருக்கும் தரணுன்றனால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வாட்டி லக்ஷ்மி தேவிக்கு ட்ரெஸ் கலர் ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது. மேங்கோ எல்லோ, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. சாமிக்கு ஜுவல்லெல்லாம் போட்டு ரெடி பண்ண உடனே மஞ்சள், குங்குமம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே குலதெய்வம் கலசம், அப்புறம் குலதெய்வத்துக்கு ஏற்றுற அகலும் பக்கத்துலேயே வச்சுட்டோம். எந்த பூஜை பண்ணாலும் ஃபர்ஸ்ட் குலதெய்வத்தை கும்பிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு அம்மா எப்போவுமே அதில் கான்ஷியஸாக இருப்பாங்க. எந்த பூஜைக்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட் குலதெய்வத்துக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சாமி அலங்காரம்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வாட்டி வரலட்சுமி பூஜை மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. ஏர்லி மார்னிங்கே சாமி கும்பிட்டனால என்னவோ தெரியல, மனசுக்கு ரொம்ப பீஸாக, காமாக, பாசிட்டிவிட்டியாக இருந்தது. நான் பூஜை ரூமில் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் பார்க்குறதுக்குள்ளே அம்மா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிச்சன் போயிருந்தாங்க. எல்லா அலங்காரமும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஃபைனலாக சாமியை பார்க்க எப்படி தான் இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. அலங்காரம் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தட்டு, மஞ்சள், குங்குமம் எல்லாமே ரெடி பண்ண நானும் அம்மாவும் உட்காந்துட்டோம். ஃபஸ்ட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்துலேயும் ஒரு ப்ளவுஸ் பெட், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, கொஞ்சமாக வளையல், பூ இதெல்லாமே வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிண்ணம் லக்ஷ்மி தேவிக்கு தான் கொடுக்கணும். லக்ஷ்மி தேவிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கிண்ணங்கள்லாம் கீழே அரேஞ்ச் பண்ணிவிட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லா கிண்ணமும் சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே கொடுத்தோம். எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை எப்படி தான் போச்சு, உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மாம் டாட்டர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் விலாக். இன்னொரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.